ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி தான். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்காது. அது மாதிரி என்னன்னாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றது தான். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, அது கிடைக்காது. நீங்கள் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய விதி, உங்களுடைய கர்மா இருந்துச்சுனாக்கா நீங்கள் எங்கே என்ன விதமான சிரத்தை எடுக்காமலே சாதாரணமாக ஈஸியாக அந்த தசாபதி காலங்களில் கிடைச்சிடும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி திருமண பொருத்தம் அப்படின்றது நம்ம 10 பொருத்த அடிப்படையில் பார்க்குறோம். அதில் துல்லியமாக வருமா அப்படின்னம்னாக்கா வெறும் நட்சத்திரமோ ராசியோ பொருந்தி வந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படின்றத காட்டிலும் அடுத்து நீங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது, திருமணம் யாரை நீங்கள் செய்ய முடியும், செய்யலாம் அப்படின்றப்ப செய்யலான்றதை விட இந்த இடத்துல என்னென்னா எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம டீட்டெயிலாக இதில் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்றத காட்டிலும் என்ன ஃபேக்டோ அதை அறிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுடைய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய மன வாழ்க்கையோட அமைப்பு நிர்ணயமாகும். அந்த மன வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியினர்களுக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது இது ஃபிக்ஸடு. இதில் ஏதாவது மாறி வருமானாக்க உங்களுடைய மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஏற்ற இறக்க அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னாக்கா அது அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய திசா புத்தியின் அடிப்படையிலையும் அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க, அப்புறம் என்ன மாதிரியான திசா புத்தி அட் ப்ரெசண்ட் நடக்குது, அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய லைஃப் பேர் எப்படி இருக்கும்னாக்கா எப்படி அமையும், அது விருப்பப்படி அமைகிற திருமணமாகவும் இருக்கலாம் அல்லது அரேஞ்சு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம். அப்போ விருப்பமாக அரேஞ்சா அப்படின்றது அது பாவங்களை தான் சொல்ல முடியும். பாவங்கள் அப்படின்றது 3ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு புதன் தான். அவர் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணாருனாங்க அதிகபட்சம் அரேஞ்ச் மேரேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் 7ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்றால் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11 சப்போர்ட்னாங்க ஜெயிக்கிறது, அதாவது 3ஆம் பாவம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய தன்மை, தரவு ஒப்பந்தம் மாதிரி, அதாவது ஒரு பெரியவங்களாக பார்த்து வைக்கிறது அல்லது மற்றவங்கள் தரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு வர்ற வாழ்க்கையை சொல்லக்கூடியது 3ஆம் இடம். 5ன்றது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தை, காதல், இந்த மாதிரி ஒரு உங்களுக்குன்னு நீங்களாக க்ரியேட் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்கிறது அந்த 5ஆம் இடம். 7ன்றது தான் உங்களுக்கு உண்டான லைஃப் பேர், அதோட கேரக்டர்னஸை சொல்லக்கூடியது. அவங்க உங்களோட லைஃபுக்குள்ளே வருவாங்களா அப்படின்றது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் கனெக்டிவான லவ் மேரேஜ் ஆகும். அதே நேரத்தில் 2ஆம் இடம், 3ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம், 11ஆம் இடம் தொடர்பு பெற்ற அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதுதான் அமைப்பு. ஆனால் என்ன வேணாலும் நம்ம ஆசைப்படலாம். ஆனால் அதுக்குண்டான அம்சம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக அந்த அம்சத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வாழ்வியல் தன்மை அமையும். நம்ம எவ்வளோ தான் ஆசைப்படலாம், ஆனால் ஆசைப்பட்ட மாதிரி அமைகிறதுக்கு விதி இடம் கொடுக்காது. அந்த அமைப்பில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ராசிக்காக நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு வருவோம். இத்தகைய தன்மையில் மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், அதே மாதிரி எந்த மாதிரியான திசாபுத்திகளில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி அப்படின்னு புதனுடைய ஸ்டாரான ரேவதியில் 1, 2, 3, 4 பாதங்களும் உள்ளடக்கினது தான் மீன ராசி. இந்த ராசி அதிபதி யாருன்னா குரு. ஆனால் ராசி குருவாக இருந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கிறது ரெண்டுமே, ஒன்று புதனுடைய ஸ்டார் ரேவதி 4 பாதங்களும், சனியோட ஸ்டார் 4 பாதங்களும் இருக்குது. பட் அது குருவோட ஸ்டார் 1 பாதம் இருக்குது. எப்படி ஒரு சிம்மத்துக்கு தன்னுடைய உத்திரம் அப்படின்ற பாதம் 1 பாதம் இருந்துச்சோ, அதே மாதிரி பூரட்டாதி 4ஆம் பாதம் அப்படின்றது உங்களுக்கு இந்த 4ஆம் பாதம் உங்கள் ராசியிலே இருக்குது. உங்கள் ராசிக்கு நேர் எதிர்பாவம் அப்படின்றது புதனுடைய வீடான கன்னியில் இருக்கக்கூடியது யாருனாக்கா சூரியனுடைய 2, 3, 4 பாதங்களும், அதாவது உத்தரம் 1, 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களும், அதே மாதிரி சித்திரை 1 மற்றும் 2 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள். அந்த அஸ்தம் அப்படின்றதும் பார்த்திங்கனாக்கா புதனுக்கு பகை, சித்திரை அப்படின்றதும் புதனுக்கு பகை. அப்போ உத்தரம்
2, 3, 4 பாதங்கள் மட்டும்தான் அனுகூலமான பலன்கள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ மோரார்லெஸ் மீன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1/3 தான் ஒரு ஹெல்த்தியான இன்டர்னல் லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மத்தபடி 2/3 கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்கனாக்கா, 100 பேர்ல ஒரு 30 பேத்துக்கு அல்லது 10 பேருக்கு 3 பேத்துக்கு மட்டும் தான் ஒரு ஒரு பொருத்தமான திருமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பொருத்தமற்ற திருமண வாழ்க்கை தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதுவும் அஸ்தத்தில் பிறந்திருந்தா, அது அஸ்தம்னாக்கா சந்திரனுடைய அதாவது வரனுடைய ராசி பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு மறைவு பெற்ற ராசியாக இருந்துச்சுனாக்கா, நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மறைவு பெற்ற ராசி அப்படின்னோம்னாக்கா 3ஆம் இடத்துல உச்சமான தன்மை தான் ரிஷபத்தில் இருந்தாலோ, அதே மாதிரி உங்களுக்கு சிம்மத்தில் இருந்தாலோ, அதாவது சந்திரன் சிம்மத்தில் இருந்தாலோ, சிம்ம ராசியோ ரிஷப ராசியோ, அதே மாதிரி உங்களுக்கு துலா ராசியோ அல்லது கும்பராசியோ இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய அளவில் வருத்தங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான பாதங்களில் இருக்கவங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, போராட்டாதி 4ஆம் பாதம் அப்படின்றது உங்களுக்கு அவங்களுக்கும் கிட்டத்தட்ட கான்ஃப்ளிக்ட் அதிகமாக, கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். போராட்டாதி 4ஆம் பாதம் மீனராசி அப்படின்றப்ப அவங்களோட கருத்து வேறுபாடோடையே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு நேர் எதிர் கருத்துக்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அது சரியோ தவறோ என்னன்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறத மறுக்கணும், அவ்வளோதான் அவங்களுடைய இது. அப்போ வாக்குவாதம்ன்றது எனி டைம் எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்திரிச்சாலும் சரி, நைட்டு தூங்குறப்பையும் சரி, அல்லது இந்த லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் கூட, அல்லது உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களில் கூட நீங்கள் அதிகமாக கருத்து மோதல்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதே மாதிரி உத்திரட்டாதி பார்த்தீங்கன்னாக்கா, உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கணவன் மனைவியை பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது 2ஆவதாக வரக்கூடிய நபர் தான் உங்களுடைய லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ முதல் நபரோட உங்களுக்கு பிரிவு அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது அந்த திசாபுத்திகள் வரப்போ அந்த திசாபுத்திகள் அப்படின்றது உங்களுக்கு சுக்கிரதசை தான் அதை நெகட்டிவ் தன்மையை குறிக்கிறதும், அதே டயத்தில் சூரியனுடைய தசை சுக்கிரதசை பிரச்சனைக்குரிய திசையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அப்போ இந்த சுக்கிரனுடைய திசா புத்திகளில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த திசைகள் புத்திகள் வருமா அப்படின்னோம்னாக்க நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த டைம் ஆஃப் பீரியடு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த டைம் ஜஸ்ட்டு இந்த டைம் லேப் பண்ணாலே போதும், அதாவது காலம் கடத்தினாலே போதும். எப்போயுமே நான் பலன் சொல்கிறப்ப என்னன்னாக்கா, இதை செஞ்சால் சரியாகப்படும், அதை செஞ்சால் சரியாகப்படும், இந்த கோயிலுக்கு போனால் சரியாகப்படும், அந்த கோயிலுக்கு போனால் சரியாகப்படும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த ஒரு திசையும் தன்னுடைய இயல்பை தாண்டி மீறி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அது உங்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்கள் அதாவது ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி தான், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காது. அந்த மாதிரி என்னன்னாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றது தான். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, அது கிடைக்காது. நீங்கள் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய விதி, உங்களுடைய கர்மம் இருந்துச்சுனாக்கா, நீங்கள் எங்கே என்ன விதமான சிரத்தை எடுக்காமலே சாதாரணமாக ஈஸியாக அந்த திசாபதி காலங்களில் கிடச்சிடும். அதுதான். அப்போ எல்லா விஷயத்துக்கும் என்னென்னா பொறுமை மட்டும்தான் இருக்கணும். பொறுமை இருக்கணும், அவசரப்படக்கூடாது. சிலது என்னன்னாக்கா, நமக்கு வாய்த்தது இப்படி தான், நமக்கு அமைப்பு இப்படி தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா, அது ஈஸியாக கிடைச்சதை நம்ம நினச்சிக்கிட்டோம்னாக்கா அது ஈஸி, நல்லது. ஆனால் நினைச்சது பூரா கிடைக்கணும் அப்படின்னோம்னாக்கா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த ரேவதி 1ஆம் பாதம், உத்திரட்டாதி 3ஆம் பாதம், புரட்டாதி 4ஆம் பாதம், இந்த 3 பாதங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் அதிகபட்ச சோதனைகள், சுமைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரேவதி 1 அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு 8ஆம் பாவம் தான் அதிகமாக வேலை செய்யுது. அப்போ அவங்களோட கருத்து மோதலில் பிரிந்திருக்கிறதோ அல்லது சண்டை சச்சரவுகளோட பயணிக்கிறதோ அல்லது உங்களுக்கும் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது விபத்து கண்டங்களில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு டெம்பரரி ஒரு பகை அதிகமாக அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டெம்பரரியாக வரும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் வரும், அதுக்கப்புறம் சரியாக, அதாவது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு 7ஆம் பொருத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ரேவதி 1, உத்திரட்டாதி 3, புரட்டாதி 4 இந்த பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ஒரு இல்லற வாழ்க்கை அப்படின்றது ஒரு கனமான வாழ்க்கையோ அல்லது பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாவோ அல்லது அது ஜீரணிக்க முடியாத தன்மையில் இருக்கும். உங்களுக்கு சந்திரன் மட்டும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் மட்டும் நல்ல ஆட்சி பலம் பெற்றிருந்தாங்கன்னா போதும். அதுவும் உங்கள் ராசியிலே தான் இருப்பார். ராசியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வரன் அப்படின்றப்ப உங்களுக்கு அதிகபட்சம் 3, 11 தான் வரனாகவே அமையுதுனாக்கா ரிஷப ராசியாவோ அல்லது மகர ராசியாக தான் அமையும் அதிகபட்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனுடைய கடகராசி, அடுத்தது விருச்சிக ராசி அல்லது தனுசு ராசி, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நல்லது தான்.
பட் இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் மறையாமல் இருந்தால் போதும். அதாவது வரக்கூடிய வரனில் உங்கள் சந்திரனுக்கு அந்த சந்திரன்றது எந்தெந்த இடங்களில் இருக்கக்கூடாதுன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ரிஷபத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ அல்லது கும்பத்திலோ இல்லாத வரனாக இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது கெட்டத்துலேயும் நல்லது அப்படின்ற மாதிரி, கெட்ட காலத்தில் கூட ஸ்மூத்தாக கொஞ்சம் ஓரளவுக்கு அது எளிமையாக கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது என்னன்னாக்கா அப்படியே நம்ம யாருக்கோ வந்த புயலும் யாருக்கோ வந்த வெள்ளமும் நம்மளே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ யாருக்கோ வந்த பிரச்சனை நம்மளே அடிச்சுட்டு, இப்போ ஏதோ ஒரு இது நடக்கும், ஒரு தெருவில் கலவரம் நடக்கும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த கலவரத்துக்கோ அல்லது பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. பட் எட்டி பார்த்த கொடுமைக்கு அல்லது அந்த இடத்துல நின்ன கொடுமைக்காக நம்ம மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம மேலேயும் ஒரு பிரச்சனைகள் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் என்னன்னாக்கா உங்களால் பிரச்சனைகள் வருதோ இல்லையோ, நீங்கள் சும்மா இருந்த இடத்துனால பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த பிரச்சனை உங்களால் தான் வரணும் இல்லை, உங்களுடைய லைஃப் பார்ட்னரால் கூட வரலாம். அப்போ லைஃப் பார்ட்னராக கூட வருதுனாக்கா அதிகபட்சம் என்னன்னாக்கா அதான் சொல்கிறேன், 30% பீப்புள்ஸ் தான் ஒரு கெட் ஏ குட் மேரிட் லைஃப். மற்றபடி 70% 65% இருந்து ஏதோ கிடைச்சதை அனுபவிச்சுட்டு போகிறேன்னு ஒரு 35 அல்லது வாழவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பர்சன்டேஜ் பீப்புள் ஒரு 35 இருப்பாங்க. எல்லா ராசிலையும் அப்படி தான் இருக்கும். பட் உங்கள் ராசியில் அந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நேர் எதிர் பாவங்கள், ஜென்ம பாவங்கள், எதிரி பாவங்கள் தான். உங்களுடைய ராசி குரு, அவருடைய ராசி வந்து கிட்டத்தட்ட குரு புதன் பகை தான். அந்த பகைப்பற்ற புதன் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 3 பாதங்களை தவிர 6 பாதங்கள், அதாவது 9ல் 3 6 பாதங்கள் அவருக்கே நெகட்டிவான பாவங்கள்னாக்கா அந்த பாதங்கள் எதுனாக்கா உங்களுக்கு அஸ்தம் 1 2 3 4 பாதங்களும், சித்திரை 1 2 பாதங்களும் புதனுக்கு பகைப்பற்ற தன்மைகளில் உள்ளது. அப்போ அந்த தன்மையில் தான் அவங்க வருவாங்க. அப்போ அவங்க வந்து அதிகமாக அஃபெக்ஷன் அப்படின்றது ரிலேஷன் வைஸ் அஃபெக்ஷன் அதிகமாக வச்சுருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் உங்களால் ஜீர்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, அந்த மாதிரி ஒரு தாட்டில் போவீங்க. எல்லாத்துலேயும் கால்குலேஷன் மெத்தடில் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு புதன் உங்கள் ராசியில் இருக்கார், சனி உங்கள் ராசியில் இருக்கார். கடுமையான உழைப்பாளி, கால்குலேஷன் நிறையா இருக்குது, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுறதுக்கான தன்மைகள் உங்கள்கிட்ட இருக்கும். அப்படின்றப்ப கொஞ்சோண்டு நியாயத்தன்மை நீதி பார்ப்பீங்க. அதிகபட்சம் என்னன்னாக்கா அது வந்து இன்னும் மற்றவங்க அதை கவனிக்கலைனாக்கா அது நமக்கு லாபம் அப்படின்னு மாதிரி மைண்ட் செட் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். பட் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அப்படி கிடையாது. அஃபெக்ஷனட் ஃபேமிலி பாண்டேஜ் அதிகமாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதாவது எனக்கு செவ்வாயும் சந்திரன் தான். செவ்வாய் உங்களுக்கு 2 9 கூடையவர், சந்திரன் வந்து 5 கூடையவர். அப்போ உங்களுக்கு வந்து அவங்க வந்து நெகட்டிவாக இருக்காங்களோ ஒழிய, அவங்களுக்கு என்னென்னா கிடைச்ச லைஃப்பை அப்படியே ஏதோ லைஃப் கிடச்சிச்சின்னு வாழ்ந்துட்டு போகிறாங்களோ ஒழிய, உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் வேறு வழியே இல்லை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் தன்மை அப்படின்னு நீங்கள் வாழ்ந்து தீர்க்க வேண்டியது தான். உங்களுடைய தசாபுத்திகள் எந்த மாதிரியான தன்மையில் இருக்குன்னாக்கா, நீங்கள் வந்து குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, புரட்டாதியில் பிறந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இந்த உத்திரட்டாதி ரேவதி. அப்போ ரேவதி கிட்டத்தட்ட இது உத்திரட்டாதியில் 19 ஆண்டுகள், குருக்கு ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள். அப்போ 21 வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதன் நல்லா இருந்தார்னா மட்டும்தான் உங்களால் அந்த 20லேருந்து 40 அதாவது 17 வயது தான், 17 ஆண்டு தான் புதனுக்கு ஆண்டு. அப்போ 20லேருந்து ஒரு 37 ஆண்டுகள்ன்றது புதன் நல்லா இருந்தார்னா மட்டும்தான். அப்போ 37ன்றது உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு வாலிபத்தையும் தாண்டிய நெருங்கிய பருவமாக இருக்குது அந்த இடம். அப்படின்றப்ப திருமண வாழ்க்கைன்றது புதனை வச்சு தான் தீர்மானிக்குது. புதன் 7 குடையவனாக இருக்காங்க, 4 குடையவனாக சொந்தங்களில் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது அரேஞ்ச் மேரேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். அல்லது தாய் வழி உறவினர்களை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு பாண்டேஜில் திருமணம்ன்றது நடக்கும். அதாவது கமிட்மெண்ட் பேஸில் அது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் புதன் தான் தீர்மானிப்பார். அதுக்கப்புறம் கேது ஒரு 6 ஆண்டுகள் சீப்படுற வாழ்க்கை தான். கிட்டத்தட்ட 32லேருந்து ஒரு 6 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 6 7 ஆண்டுகள் வந்து சீப்படுற தன்மை தான். கேது உங்களுக்கு பலகீனமாக இருந்தாருன்னா மட்டும்தான், அதாவது 3 6 10 11 இருந்தால் மட்டும்தான் அனுகூலமான பலன்களை தரும். மற்ற இடங்கள்ல இருந்தால் ஒரு தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வருதோ, உடல் ரிலேட்டடாக வரக்கூடியது, அல்லது ஏதாவது மைண்ட் வைஸ் டிப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது ஃபேமிலி வைஸ் டிஸ்பியூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் மிகப்பெரிய அளவில் 3 8 கூடையவராக. அப்போ கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் ஒரு 20 ஆண்டுகள் கடினமான காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 52+ தான் உங்களுக்கு விமோசனமான வாழ்க்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நடுவில் வரக்கூடிய புத்திகள் அப்படின்றது அனுகூலமான புத்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி திசை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த புதன் திசையும் அந்த கேது திசையும் சுக்கிர திசையும் தான் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி அதுவும் இந்த ஏஜில் கிராஸ் பண்ணுறப்ப அப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைன்றது 32க்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை தான் இனிமையான வாழ்க்கை. அதுக்கப்புறம்
மொரலஸ் ஒரு 25 ஆண்டுகள் அப்படின்றது கொஞ்சம் கடினமான காலகட்டத்தை கடப்பீங்க. அது கேதுவும் சுக்கிரனும் நல்லா இருந்தால் சுக்கிரன் வீணாக போகணும், கேது நல்லா இருக்கணும். கேது உபஜய ஸ்தானத்துலேயும் சுக்கிரன் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். மற்றபடி ஒரு அனுகூலமற்ற தன்மையில் தான் வாழ்க்கை கிடைக்கும். அது ஒன்று. அதே மாதிரி உத்திரட்டாதியில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி தசை தான் ஆரம்ப புள்ளியாக இருக்குது. அப்போ சனியோட 19 ஆண்டுகள் அதில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறக்கிறீங்களோ அதுக்குண்டான தன்மைகள் கிட்டத்தட்ட மொரலஸ் ஒரு 10 வயதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் புதன் 27 வயசு 30 வயசு வந்து சனியும் புதனுமே ஆக்குபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கேது. அப்போ 20லேயே உங்களுக்கு கேதுவோடைய சுக்கிரனுடைய டாமினேஷன் தான் வரும். அப்போ 20 to ஒரு 45 வயசு வரைக்குமே நீங்கள் கடினமான காலகட்டத்தை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அது கேது இதே மாதிரி தான். கேது வந்து அதாவது உபஜய ஸ்தானத்துலேயும் புதன் வந்து வலிமையானது, அதாவது சுக்கிரன் வந்து பலகீனமான தன்மையில் இருக்கணும். அதாவது 3, 6, 8, 12 இருந்தாருன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்றபடி பவர்ஃபுல்லான யோகமான தன்மையில் இருக்கக்கூடிய 1, 4, 7, 9, 10 இந்த பாவங்கள்லாம் சுக்கிரன் இருந்தாருனாக்க அந்த பாவங்கள் தொடர்புடைய பிரச்சனைகள் நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுவும் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மனைக்குள்ளே இறுக்கமான இணக்கம் இருக்காது. அது விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதே மாதிரி புதன் தசை அப்படின்றதில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது ரேவதியில் பிறந்திருந்தீங்கன்னா எடுத்ததுமே ரேவதி வந்துடுது. அதுக்கப்புறம் கேது தான். கேது ஒரு அதிகபட்சம் 7 ஆண்டுகள், இதில் ஒரு 10, 17 ஆண்டுகள், அதுக்கப்புறம் சுக்கிரன் தான். அப்போ நல்ல வாழ்க்கைன்றது நீங்கள் வந்து ரேவதியில் பிறந்திருந்தா ஒரு கிட்டத்தட்ட 37 வயசு வரைக்குமே பிறகு தான். அதாவது சுக்கிரனை தாண்டிய நிலையில் அந்த சுக்கிரன் தாண்டி சூரியனும் 6 குடையனாக ஆயிடுறாரு. அப்போ 35, 40 வயதுக்கு பிறகு தான் உங்களுக்கு. அப்போ இந்த சுக்கிரனும் சூரியனும் மட்டும்தான் ரோல் ப்ளே பெரிய அளவில் பண்ணுவாங்க ரேவதியில் பிறந்தவங்களுக்கு. அப்போ அவங்க 2 பேருமே சூரியனை பொறுத்த வரைக்கும் பலகீனமாக இருக்கணும். அதே மாதிரி சுக்கிரனும் பலகீனமான அதை மறைவு பெற்றிருக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. 2 பேருமே மறைவு பெற்றிருந்த சுபமான தன்மை. சூரியன் 6லே இருக்கிறது நல்லது. அவர் 7ஆம் இடத்தோட சம்மந்தப்படக்கூடாது. வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ 7ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு 7 கூட 6ஓட சம்மந்தப்பட்டார்னா புதன் சூரியன் தங்களுக்குள்ளே பரிவர்த்தனை பண்ணுற மாதிரியோ, அல்லது சூரியன் சாரத்தில் புதன் இருந்தாலோ, அல்லது சூரியன் வந்து புதன் சாரத்தில் இருந்தாலோ உங்களுடைய கணவன் மனைக்குள்ளே டிஸ்பியூட்டு அந்த காலகட்டத்தில் வந்துடும். அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அந்த திசாபதி எப்பயுமே அது தர பலன்கள் வந்து மாறவே மாறாது. விதி வலியது. மதி வந்து அதை கொண்டு நம்ம மாற்ற முயற்சிக்க கூடாது, முடியாது. அதை என்னன்னாக்கா அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை சகிச்சுக்கிட்டுன்றதை விட அதையும் அந்த மூட்டையும் தூக்கி வச்சுக்கிட்டு எப்படி நடக்கிறதுன்னு தான் கற்றுக்கணுமோ ஒழிய இந்த மூட்டை இறக்கி வச்சுட்டு வேறு புது மூட்டை லேசான மூட்டை ஏதாவது பஞ்சு மூட்டை கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நினைக்கக்கூடாது. எனக்கு அது மாதிரி கிடைக்காது. அப்போ எந்த மாதிரியான காலகட்டங்கள் நம்முடைய விதி நம்முடைய ஜாத நிலையை கிரக நிலையை கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் பலாபலன்கள் அந்த திசாபுத்தியில் நடக்கும். அப்போ அது வந்து எந்த மாதிரியான தன்மைகளில் பலாபலன்கள் கூட குறைச்சி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனநிலையை நம்ம மாற்றிக்கிட்டோம்னாலே அருமையான மன வாழ்க்கையோ, இல் வாழ்க்கையோ, பொது வாழ்க்கையோ, செல்வ வாழ்க்கையோ நம்ம வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏதாவது உங்களுடைய சுய கருத்துக்களின் அடிப்படையில் ஏதாவது விவரம் தெரியணும் அப்படின்னோம்னாக்க கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு கேள்விகளை கேளுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பர்சனலாக நிறைய விஷயங்களை ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அதாவது தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில், அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் பதிவிட்டு அனுப்பிட்டீங்கன்னாக்கா நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க. அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள், மற்றபடி உங்களுடைய ஸ்டஃப்பு, அதாவது ஜாதகத்தோட ஸ்டஃப் எப்படி இருக்கும், இந்த ஜாதகர் எப்படி தப்பட்ட தன்மையில் வாழ்வாங்க, இப்போ என்ன மாதிரியான அதாவது தசாபத்தியில் நீங்கள் கிராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனோட விளைவுகள் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும், இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். நன்றி, வணக்கம்.